நடிகை சினேகாவுக்கு பல வருஷங்களா இருக்கக்கூடிய பிரச்சனை. ஓப்பனாவே சொன்னா பிரசன்னா. தமிழ் சினிமாவுல காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஜோடிகள்ல சினேகா, பிரசன்னா ஜோடியும் ஒண்ணு. போன 2012வது வருஷம் மே மாசம் 2 பேரும் பெற்றோர்கள் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பையன் அப்புறம் பொண்ணும் இருக்காங்க. "என்னவளே" அப்படிங்கிற படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவங்க. இந்த படத்த தொடர்ந்து ஆனந்தம், பார்த்தாலே பரவசம், பம்மல் கே சம்பந்தம், புன்னகை தேசம், உன்னை நினைத்து, விரும்புகிறேன், ஏப்ரல் மாதத்தில் வசீகரா அப்படின்னு நெறைய ஹிட் படங்கள குடுத்தாங்க. பிரசன்னாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்த கவனிச்சுட்டு வந்தவங்க, போன 2020வது வருஷம் தனுஷ் நடிப்புல வந்த பட்டாசு படத்துல நடிச்சாங்க. விஜயோட கோட் படத்துலயும் நடிச்சாங்க. கடைசியா டிராகன் படத்துல சிறப்பு தோற்றத்துல நடிச்சாங்க. இப்போ சமூக வலைதளங்கள்ல பிரசன்னா, சினேகா கொடுத்த பழைய பேட்டி ஒண்ணு வலம் வருது. இதுல சினேகா தனக்கு ஓசிடி பிரச்சனை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட பேச்சுக்கு உடனே பிரசன்னா, ஆமா வீட்டையே 3 தடவ மாத்தியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க மாத்தாம இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது நான் தான் அப்படின்னு கிண்டலா பேசியிருக்காங்க. எல்லாமே கிளீனா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். இந்த ஓசிடி பிரச்சனை அரிதான பிரச்சனையா இருந்தாலும், இதனால பெருசா அச்சப்பட தேவையில்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க.